ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் கிரேவி வீட்டிலேயே ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 to 5 நட்ஸ் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பன்னீரை வந்துட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் வச்சு அதில் பட்டர் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பட்டர் இல்லாதனால ஆயில் சேர்த்துக்கிறேன். அதை டேஸ்ட்காக சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு தயிர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தயிர் ஆட் பண்ணி அதில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 நல்ல பெரிய தக்காளி ஆட் பண்ணி கட் பண்ணி அது கூட ஊற வச்சிருந்த நட்ஸு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது கூட வந்துட்டு பட்டை, ஏலம், கிராம்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பொடிசாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விடுறேன். நல்லா வணக்கிறேன். நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வணக்கிட்டு அது கூட டேஸ்ட்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்க தக்காளி நட்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு வரைக்கும் வரணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம தயிர் வந்துட்டு நம்ம இந்த பவுடர்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதிக்க விட்டுடலாம். தயிர் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை நாங்கள் சப்பாத்தி கூட பேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு.